கர்த்தருடைய நாம் மயம்படுத்தோம். அன்பு தெய்வ ஜனமே, there is someone to advocate for you என்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், there is someone to advocate for me or you. எனக்காக வழக்காட ஒருவர் உண்டு. இதுதான் இந்த நாள் நம்முடைய தியானம். இப்போ இந்த தலைப்பை வச்சுக்கிட்டு பாடின பாட்டெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எனக்கு யார் உண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு. உனக்காக வழக்காட ஒருவர் உண்டு, எனக்காக வழக்காட ஒருவர் உண்டு. நண்பர்களே, இந்த நல்ல மாலை வேளையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு மக்களை, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். பல ஊர்களில், பல மாநிலத்தில், பல மாவட்டங்களில் இருந்து ஓட்டு போட போய் அங்கங்கே அப்படியே இருந்துக்கிட்டு என்னோடய லைவில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். திரும்ப நாளைக்கு எல்லோரும் வேலைக்கு ஓடுவீங்கன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போயிடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இந்த நாள் எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்துக்காக பயன்படுத்துனீங்க, எத்தனை பேர் தூக்கத்துக்காக பயன்படுத்துனீங்க, எத்தனை பேர் துணி துவைக்க பயன்படுத்துனீங்க, எத்தனை பேர் கிளீனிங்க்கு பயன்படுத்துனீங்க, எனக்கு தெரியலை. இன்றைக்கி நம்முடைய சேர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாம் மயம்படுத்தோம். ஒரு காலத்தில் நான் இப்படி தான் செஞ்சிட்டு இருப்பேன். ஒரு லீவை கூட பேஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன், அந்த லீவெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து இந்த லீவெல்லாம் நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கர்த்தருடைய நாம் மயம்படுத்த வேணோடு கூட there is someone to advocate for you. யோபு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோபு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண்கள் இந்த பிரச்சனையின் நடுவே யாரை நோக்கியே கண்ணீர் சொரிகிறது, கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல, ஒரு மனுஷன் தன்னுடைய நண்பனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அந்த ஒருவர் எனக்கு வேண்டும். இங்கே இருக்குதுல்ல, எங்கே இருக்கு? யோபு கேட்குறார், எனக்கு ஒரு வழக்காடு மனுஷன் வேண்டும், எனக்கு ஒரு வழக்காடு. அது கூட ஒருவன்னு சொல்லலை, ஒருவர் வேண்டும். அங்கே தான் என்னுடைய கண்கள் நின்று போச்சு. என்னப்பா இவ்வளோ மரியாதைக்குரிய ஆளை தேடுறாரு மனுஷன், அப்போ நம்ம தலைவர் வந்துடுவாராங்கன்னு. ஆக நிறுத்தி நிதானமாக அந்த தலைவரை நெல்ல மண் தூசியெல்லாம், ஏன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச வார்த்தையெல்லாம் எல்லாம் மண் தூசியெல்லாம் அங்கே உதறி பார்த்த பிறகு அப்பன் இயேசு கிறிஸ்து அப்படி மேலே அப்படி அப்பா ஏந்து மேலே வந்தார். அவர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு. எந்தெந்த மனிதருக்கு முன்பதாக, எந்தெந்த பொல்லாதவர்களுக்கு முன்பதாக, எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்காக வழக்காட வேண்டுமோ அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர். நீங்கள் பேசினா தான் நான் பேசுவேன். அந்த நாளில் இப்படி பார்க்கல. எந்த நாளில் எப்படி பார்க்கல? யோபு வாழ்ந்த காலமெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. எந்த காலம் சக்குன்னு சொல்லுங்கள், எந்த காலம் அது, எந்த பீரியட்? மொத்தம் 8 காலம் இருக்குது. இவர் எந்த காலம்? மனசாட்சி காலமா அல்லது வாக்குத்தத்த காலமா, மனித ஆளுகையின் காலமா? இது ஏதோ ஒரு காலத்தில் இருக்கார் அவர். மனித ஆளுகையின் காலம் நோவா காலம். தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நோவா பேழைக்குள் போகிற வரையும் என்ன காலம்தான்? மனசாட்சி காலம். ஒருவேளை மனித ஆளுகையின் காலத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை வாக்குத்தத்தத்தின் காலத்தில் இருக்கலாம். ஆனால் எப்படியோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மனிதன் வாழ்ந்தவர். அப்பொழுதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் என்று சொல்லி அந்த கரத்தை தேடுகிறார்.
ஒரு பக்கம் இவருக்கு சரீரத்தில் வேதனை, இன்னொரு பக்கம் மனரீதியான வேதனை, இன்னொரு பக்கம் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள் மூலமாக, மனைவியின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக அவர் எல்லாராலும் பாய்க்கப்பட்டு கைவிடப்பட்டு சோர்ந்து போன நிலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது இல்லை உங்களுக்கு. யோபு இப்படிப்பட்ட ஒரு அகால பாதாள வாழ்க்கைக்கு நேரம் போயிட்டார். இப்போ அவரை கூட இருக்கிற ஒரே ஒரு சொத்து யார் மட்டும்தான்? வைஃப் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இந்த சூழலில் அவருடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்த நேரத்தில் அவருடைய மனசை சுக்குநூறா உடைத்து, இந்த இந்த மனிதர்களிடத்தில் எனக்கு ஒரு விடயத்தை உருவாக்கி கொடுங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்படி ரொம்ப பரிதாபமாய் அவர் 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 வாசித்த, அவர் எழுதி வைத்த ஒரு அற்புதமான ஒரு செய்யுள், ஒரு குரல் தான் இந்த 21வது வசனம். ஒரு மனுப்புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தெய்வத்தோடு கூட வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். யாரப்பா? எனக்காக யார் வழக்காடுவார்கள்? அப்போ ஆறுதல் சொல்ல வந்தவங்க கூட யோபுவுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நீ துன்மார்க்கன், நீ பாவம் செய்த, அதனால தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. சில வீடுகளில் பிரச்சனை நைட் 1 மணி 12 மணி தான் நடக்கும். யாருக்கு தெரியும்? பகலில் தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை தியானிப்போம். இந்த தலைப்பை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்னோட கூட ஒரு 4 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, அதாவது வழக்காடுவதற்காக உயிரோடு கூட இருக்கிறார் என்பதுதான் அந்த இடத்தில் உள்ள பொருள். எபிரேயர் 7:25 நமக்காக வழக்காடுகிறவர், அதாவது நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர் எப்படி இருக்கிறாரா? அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஹலோ, நம்ம கேஸை வாங்கி வழக்காடுகிறவர்கள் ஒருவேளை பணத்தை எதிரடியினர்கிட்ட வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க? கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை மாற்றிடுவாங்க. ஏகப்பட்ட கேஸ் அப்படி இருக்கு. ஆனால் இவர் உயிரோடு கூட இருக்கிறார். இவர் வாக்கு மாறாதவர். நண்பர்களே, சாலிடா இருங்க. மனிதர்களை நம்பி தெய்வத்தை கைவிட்டுடாதீங்க. இவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அந்த கோர்ட் வருது இல்ல, உங்களுக்கு யார்? உங்களுக்கு இப்படி தவறான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கிறவன் யார்? உங்களுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். என்னுடைய வாழ்வுக்காக அவரே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே எனக்காக எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், அவரே வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவரே எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுகிறவரும் அவரே. யோபு அன்றைக்கு கேட்டார், எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது, இயேசுவின் மரணம் அவருடைய 3 காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமா இருக்கலாம். இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக உயிரோடு இருக்கிறார். எனக்காக உயிரோடு இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்போ மனுஷன் கூட மாத்திருவா. பொண்ணுக்காக, பையனுக்காக என்ன பண்ணுவாங்க? பிளேட்டை நடந்ததை நடக்கலை, நடக்காததை நடந்ததுன்னு மாற்றுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. எனக்காக வழக்காடுகிற ஒரு உண்டு.
எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர், எனக்காக வழக்காடும்படி உயிரோடு கூட இருக்கிறவர் ஒருவர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். தம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு அல்லது நான் ஃபெயில் ஆகிட்டேன், கவலைப்படாதீங்க, விட்டுடுங்க. வழக்காடவர்கிட்ட கொடுங்க, அவர் பரிந்து பேசுவார். எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, என் பேரில் அவங்க பிளாக் மார்க் பண்ணியிருக்காங்க அல்லது பிளாக் பண்ணியிருக்காங்க, டோன்ட் வரி, உங்கள் வழக்கை யார்கிட்ட கொடுங்க. இஸ்ரேலர்கிட்ட ஆண்டவர் சொல்வார், உங்கள் வழக்குகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கிறதோ அதை கொண்டு வாங்க, நான் விசாரிக்கிறேன்னு சொன்னுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால் இந்த காரியமெல்லாம் அவருக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் அவருக்கு விசாரிப்பாரா, இதெல்லாம் அவர் செய்வாருன்னா, மனிதனுக்கு அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லை. எல்லா காரியத்தையும் மனிதர்களுக்கு என் இயேசுவால் செய்ய முடியும். அதெல்லாம் நம்பிக்கையோடு உங்களுடைய கோர்ட் கேஸ், உங்களுடைய லோன் கேஸ், உங்களுடைய கிரெடிட் கார்டு கேஸ், அத்தனை கேஸ் என்ன பண்ணுங்க, இவர்கிட்ட கொண்டு வாங்க. ஆனால் இவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அநியாயத்துக்கு இவர் என்ன பண்ண மாட்டார், துணை போக மாட்டார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 3வது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற நம்முடைய இயேசு ஆண்டவருக்கு இங்க ஒரு டைட்டில் இருக்கு பாருங்களா. அவர் யாரா? நீதிபரர். அங்க ரொம்ப அழகா இருக்கு, ஹேவ் an advocate. ரொம்ப அழகா இருக்கு. அவர் நமக்கு நீதி விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு அறிஞராக இருக்கிறார், வழக்குரைஞராக இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், அவர் வேண்டுதல் செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக மரித்தவர், உயிர்த்தெழுந்தவர், அவர் பரிந்து பேசும்படி இருக்கிறார். 3வது நான் சொல்கிறேன், நீதிபரராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர்தான் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் எப்படி இருக்கார் பாருங்களா. சில மத்தியஸ்தர், அதான் நான் சொல்கிறேனே, ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொந்தக்கார பொண்ணு, நம்ம சொந்தக்கார பையன், நம்ம சொந்தக்காரங்க இன்னும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வீசும். நமக்கும் எப்படி இருக்கும், மிளகாத்தூளை எடுத்து மூக்கில் வச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் காட்டாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறாரா, மத்தியஸ்தர். அதனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்கே வேணுமானாலும் அவரை வச்சு பார்க்கலாம். அவர் எனக்கு நீதிபரர், எனக்கு மத்தியஸ்தர், எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நண்பர்களே, பண விஷயமாக இருக்கட்டும், உங்களை ஏமாத்துறாங்க, காரியங்கள் உங்களுக்கு தள்ளி போகலாம். ஆனால் உன்னை கரம் பிடித்தவர் எங்கே உனக்காக பரிந்து பேசணுமோ அங்கே உனக்காக பரிந்து பேசுவார். வரீங்களா, போலாமா? செய்திக்கு போகலாம். இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக அந்த 4 வசனத்தை கொடுத்தேன். அவர் நல்ல ஒரு வழக்கறிஞர் என்பதை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சுவிசேஷ புஸ்தகத்தில் ஓமை சொல்லும் பொழுது, அதாவது நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு ஏழையான ஒரு விதவை பெண் இருந்தால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னால் தெரியும். ஒரு ஏழை பெண் ஒருவர் இருந்தால், அந்த பெண் ஒரு நியாயாதிபதியிடத்தில் போய் என்ன பண்ணலாம், முறையிட்டால் தன்னுடைய குடும்ப காரியங்களுக்காக வாசிக்கலாம் என்னோடு கூட. அவனோ என்ன பண்ணானா, 3வது வசனம்,
அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அந்த பொம்பளையால இவங்களுக்கு நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம்னா இவ என்ன கமிஷன் என்ன கொடுக்க போறான்னு சொல்லி ரொம்ப அசட்டியா நினைச்சிருப்பான். ஆனாலும் பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், சொன்னதை யோசிச்சு பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில், தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து. எப்படி? இங்கதான் நம்மளால இருக்க முடியாது. என்னப்பா இவ்வளவு நாளாச்சு கேஸ் போட்டு, வரும் சக்சஸ்ஃபுல்லா வரும், மாதங்கள் ஆகலாம். நல்ல பாட்டு பாடினார்ல, என்ன பாட்டு பாடினாரு? காலங்கள் மாறலாம். அவர் ரொம்ப காட்சிகள்னாரு. மனிதர்கள் மாறலாம், மாறாத தெய்வம் எனக்கு கலக்கம் இல்லை. சரி, எனக்காக கொஞ்சம் அந்த சரணம் பாடுறீங்களா? போலாம், டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேலைக்காக காத்திருக்க என்னுடைய காரியத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீ. நிச்சயம். யோபு சொல்றாரு 17:3, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு, மேலே போட்டுக்குங்க, என் காரியத்தை என்ன பண்ணிக்குங்க. எப்படி போட்டுங்களா? இங்கே பாருங்களேன், அப்படி இந்த குழந்தைங்கள அப்பா எங்கே போட்டுப்பாங்க, உடம்பு சரியில்லை நான் எங்கே போட்டுப்பாங்க. இப்போ தான் காரு பைக்குன்றீங்க. என்னால் எனக்கு நல்ல புத்தி தெரிஞ்சு எங்கள் அப்பா என்ன இப்படி தான் போட்டுக்கிட்டு 6 கிலோமீட்டர் போனப்போ தான் பஸ்ஸு. அது ரொம்ப சீரியஸ்ன்னா மாட்டு வண்டி கட்டிட்டு ஓடுவாங்க, கட்ட வண்டி, அது கூட கட்ட கட்ட கட்டன்னு ஓடும். ரோடு கிடையாது, எல்லாம் என்ன பாதை அது, மண் பாதை.
அதில் தான் வண்டி ஓடும். நான் நிறைய நேரம் எங்கள் அப்பா மேலே பயணம் செய்தது தான் அதிகம். தோள் மேலே இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் போட்டுக்கிட்டு இந்த தலைமடியை தலையை பிடிச்சிப்பேன். அதுக்கப்புறம் 2 காலை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டு தலையை பிடிச்சிப்பேன். ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டு பீரியட் அதெல்லாம். இப்போ இருக்கிற அப்பா அம்மாருங்கெல்லாம் எங்கே தூக்கி வச்சுக்கிறாங்க? டேங்க்கு மேலே, சீட்டு மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க. அது சுகமோ சுகம். அந்த தகப்பன் மேல் பயணம் செய்த காலங்கள் சுகம். இவர் சொல்கிறார், என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. அதுதான் கேஸ். எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கொண்டு எனக்கு கை கொடுக்க? எனக்கு யார்? அதனால தான் பாட்டு பாடணும், எனக்கு யார் உண்டு, நீர் தான் எனக்காக பிணைப்படணும். ரொம்ப அழகா இன்றைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணார். மத்தேயு 11:28 ரொம்ப அழகா சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல், நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதனால நம்முடைய காரியங்கள் எல்லாம் மேல் போட்டுக் கொள்ளுகிற ஒரு தகப்பன் உண்டு. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. ஸ்தோத்திரம். சில நேரம் தூக்கம் வராது தான், ஆனாலும் எனக்காக பிணைப்படுகிறவர். நான் மட்டும் இல்லை, அவர். அன்பு நண்பனே, இங்கே பாருங்க, அவருடைய தாசர்கள் நெருப்பில் இருந்தால் அவரும் இருப்பார். என்னுடைய தாசன் சோதனையில் சிக்கொண்டிருந்தால் அவரும் ஆட்டை போல் வந்து முள் நடுவே சிக்கொள்வார். என் ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நெருப்பாய் கொதித்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். சூளை வேளையில், செங்கல் சூளை வேளையில் இவரும் முச்செடி நடுவே வெந்து காணப்படுகிறார். நீ எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறாயோ அங்கெல்லாம் அவரும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்படுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தனித்தனி காட்சி அல்ல. என் ஜனம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நீ சிங்க கபியில் இருந்தால் அவரும் உன்னோடு சிங்க கபியில் இருப்பார். நீ அவமானப்படப்படுது, அவரும் அவமானப்படுவார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர் பிணைப்பட்டவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எனக்காக பிணை கைதியாகவே மாறிப்போனார். இவ்வளோ காரியத்தை செய்தவர் என்னை கைவிட்டுடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். அதனால தான் நான் தைரியமாக பாடுவேன் 4 மைனரில். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன்னை கருத்தாய் நானும் பார்த்து கொள்வேன். உன்னை கருத்தாய் நானும் பார்த்து கொள்வேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பிணைப்படுகிறவரை தேடினார். பிணைப்படுகிறவர் யோபுவுக்கு கிடைத்தார். ஆனால் அவரை விட ரொம்ப நெருக்கமாக எனக்கு கிடைச்சிட்டார். அதனால் நான் எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன பண்ணுறதே இல்லை. எங்கேயாவது ஒரு துண்டை போட்டு படுத்து தூங்கிடுது. எந்த சூழ்நிலை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட்ருவேன், டைமுக்கு தூங்கிடுவேன், டைமுக்கு எழுந்துருவேன். அவ்வளோதான். நம்ம கவலைப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்காக பிணைப்படுகிற என்னோட கூட இருக்கிறா. காலையில் ராஜா துடிச்சுட்டு நைட்டாக தூக்கலாமல் வந்து பார்த்துருப்பார். நான் தூங்கின்னு இருப்பேன் சிங்க கவியில். ஏன்னா என்னை காக்கிறவர். நீங்கள் வசனம் தான் சொல்லுவீங்க, நாங்கள் அனுபவிக்கிறேன். என்ன சத்தமே காணுமே. ஆனால் வசனம் மட்டும் 365 நாளுக்கும் நீங்கள் 3200 வசனத்தை மனப்பாடம் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு ஒரு வசனம் போதும். எனக்காக பிணைப்படுகிறவர், அவர் உயிரோடு இருக்கிறார், நான் தூங்குறேன். அல்லேலூயா. ஒரு நாய் உனக்கு காவல் காக்குமானால் அதை விட காவல்காரன் என்னோடு கூட உண்டு. அவருக்கு பெயர் உத்தம காவல்காரன். அல்லேலூயா. இன்னும் சத்தமே காணுமே. நண்பர்களே, நல்ல வசனத்தை நல்லா தியானிக்கிறீங்க என்னோட கூட. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு இன்னும் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். நான் செகண்ட் பார்ட்டில் வந்திருக்கிறேன். இப்போ 3வது பார்ட் இன்னும் கொஞ்சம் ஆழமாக. அவர் கேட்ட கேள்வி என்ன? ஒரு மனுஷனுக்காக வழக்காடுகிறது போல ஒருவர் உண்டானால்
நலமாயிருக்கும். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக நீர் பிணைப்பட்டால் நல்லது. யார்? எனக்கு. நண்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்துடுங்க. சமாதானத்தை தெய்வம் உங்களை சமாதானப்படுத்துவார். இப்போது அந்த வழக்கை ஒரு கட்டத்தில் நம்ம பல 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 மாதமோ பல நாட்களோ பல வருஷமோ தெரியாது. ஆனால் அந்த கட்டம் உச்சத்துக்கு வருது. யாருடைய பிரச்சனை? யோபனுடைய பிரச்சனை. அங்கே பிரச்சனைக்கு காரணக்கர்த்தா யாரு? வில்ல அவன். ஆமாம். இப்போ ஹீரோ எப்படி இருக்கிறாரு? ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருக்கிறாரு. யாரு? யோபு நூடுல்ஸ் ஆகிட்டாரு. ஹீரோ வில்ல ரொம்ப சிரிச்சிக்கின்னு மீசை முறிக்கினுக்கிறான். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா சைடில் கேரக்டர்ஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு முதல் காட்சி நீ போ, ரெண்டாவது காட்சி நீ போ, மூணாவது காட்சி நீ போ, அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். ஹீரோ எப்படி இருக்கிறார்? இப்போது நாளுக்கு நாள் அவர் தோல் மேனி. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நிதானமாக படிங்களா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 17, 18, 19 படித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அவர் தோலும் எலும்பும் தான் இருக்குது, சதைய பாடியில் இல்லவே இல்லை. அந்த நிலைமைக்கு மெலிந்து போனவர் வழக்குக்காக ஒருவர் உண்டால நலமாக இருக்குமே, என்னுடைய காரியத்தை யார் விசாரிக்க போகிறாங்க, இப்படி என் பேரில் பொய்யாய் பறைச்சாற்றுறாங்கன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் அவர் அறிக்கையிட்டுருவார். கண்ணை அறிக்கையிடுவார், கையை அறிக்கையிடுவார், காலை அறிக்கையிடுவார், குடும்பத்தை அறிக்கையிடுவார், சாப்பாட்டை கூட அறிக்கையிட்டார். நான் யாருக்குமே துரோகம் பண்ணதே இல்லை. என் வீட்டில் பொம்பளை பசங்க வந்தால் என் பசங்க தப்பு பண்ணியிருக்கோம், அந்த சாப்பாட்டு விஷயத்தில் கூட நான் பலி செலுத்தினேன். அந்த சாப்பாடை கூட காட்டுறார் அவர். நான் யாருக்கும் துரோகம் பண்ணினதே இல்லை, ஆனாலும் என் காரியத்தை யார் விசாரிப்பார்கள்? கர்த்தர் நல்லவர். பதில் வந்தது. நம்பர் 1. இப்பொழுது வழக்கு சாத்தானை கூப்பிட்டு விசாரிக்கிறார். வழக்கு இப்போ யாருக்கு பதில் வரணும்? ஃபஸ்ட்டு தீர்ப்பு யாருக்கு வரணும்? என்னங்க சத்தமே காணும்? தீர்ப்பு யாருக்கு வரணும்? தீர்ப்பு பிசாசுக்கு வரணும். யோபுக்கு என்ன வரணும்? இப்போ நியாயம் கிடைக்கணும். ஆமாம். இப்போ அங்கே என்ன கிடைக்குது பாருங்க, வாசிப்போம். யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து. முதல் சோதனை முடிந்தது. 2வது சோதனையில் இப்பொழுது அவர் கேட்கிறாரு, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை போல மனுஷன பூமியில there is no one like him in the earth. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. அப்படி தானே இருக்கு. there is no one like him in the earth. அவனை போல் பூமியில. அந்த பேர் எடுக்க தான் நம்ம கஷ்டப்படணும். இப்போ சாத்தானுக்கு முன்னாடி இப்பொழுது தீர்ப்பு வருது. முதல் தீர்ப்பில் முதல் அதிகாரம் கடைசி வாசனை இப்படி சொல்லும். முதல்ல வாயில் அவன் தூஷிக்கிறானா பார்க்கலான்னு பார்த்தாங்க. அவன் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது சோதனையில் ஆண்டவர் சொன்னது, பூமியில் அவனை போல் ஒருவனும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. சாத்தானுக்கு முன்பதாக அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்பது தான் சாத்தானுக்கு முன்பதாக இறைவனுடைய அறிக்கை எழுதப்படுது. அறிக்கை எழுதப்படுதுங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் சாத்தான் எங்கே போனானே தெரியலை. ஹலோ, அவன் காணாமல் போகலாம், ஆனால் அவனுடைய பிரச்சனை நம்ம உடம்பில் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், பண விஷயங்களில், தொழிலில் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உனக்காக பிணைப்படுகிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அவனை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை தொட்டாலும் யார் தான்? புரியல. வெளியே பார்த்தா யாராக தான் தெரியும்? சூறாவளி காற்றா தெரியும். வெளியே பார்த்தா நெருப்பாக தான் தெரியும். யோபுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க வந்துச்சு. காற்று வழியாக, மழை வழியாக, நெருப்பு வழியாக ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறது யார்? வெளியே சொன்னால் நான் சாத்தானேன்னுவாங்க. ஆமாம். இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள தொல்லைகள், நஷ்டங்கள், இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறவன் யார்? அவன்தான்.
அதை கவனமாக பார்த்து அல்லவா போனோம். அவனோ எப்படியாகிலும் ஊழியம் செய்யக்கூடாதபடி, ஊழியத்தில் நிற்காதபடி, இவர்கள் பிரகாசிக்க முடியாதபடிக்கு எப்படியாகிலும் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் தள்ளி விட்டுன்னு தான் அவனுடைய நினைப்பு. நாமோ எப்படி இருக்கணும், நீ என்ன தான் தள்ளனாலும் என் வாயில் என்ன பண்ண மாட்டேன். ஆஹா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு முன்னாடி கர்த்தர் அறிக்கையிட்டார். இப்போ இந்த 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 கதாபாத்திரங்கள் வந்தாங்க பாருங்க, ஒரு 4 பேர். அவர்களுக்கு முன்பதாக என்ன அறிக்கையிடுறார் பாருங்க. என்னோடு கூட 42ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மொழிகிறது. இது பாரு, நடிப்பெல்லாம் சரியில்லை. உங்கள் நடிப்பு, வந்த நடிப்பு வேற, ஆனால் நீங்கள் இப்போ பேசின நடிப்பு வேற. உங்கள் நடிப்பை எனக்கு பிடிக்கல தாசு தம்பி, உங்களுடைய ஆக்டிங் சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, என் தாசன் யோபு நல்லா நடிச்சாண்டா. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அங்கே பேசினா, எங்கே பேசினா, நம்ம முதல் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தோம். அவன் பாவம் செய்வோம் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2:10 பாருங்க கடைசி. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஏய் பாத்தியா, பிரச்சனை எதில் தான் வருது? கோபுர வாசல் தான். இது சாத்தானுக்கு முன்னாடி செருப்படி வாங்குது சாத்தான். இப்போ அவன் வாயில் என்ன, வாயில் எப்படின்னா வர வச்சிருமோ பிரச்சனை. எதில் தான் வருது பிரச்சனையே? அதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு டியூனிங் கொஞ்சம் மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அமைதியாக நிற்கும் பேய் பின்னாடி. பேசு 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 பேசு. எங்களை மாதிரி ஆளுங்க அப்பால போய் சாத்தானு போயிட்டே இருப்போம். ஏன்னா நீ பேசுறது நீ அல்ல, எது பேசுது? உன்னை டியூன் பண்ணுறது எது? என்ன சத்தமே காணுமே. அவன் எதில் சொன்னால் நான் பேயானுவாங்க. எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு பின்னாடி இருந்து உன்னை. நண்பர்களே, இந்த நல்ல வேலை, அற்புதமான ஒரு வேலை. சாத்தானுக்கு முன்னாடி யோபு வாயினால் பாவம் செய்யலை. இப்போ நண்பர்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகி யோபு போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நிதானமாக பேச்சில் பிரச்சனையின் நடுவே என்ன இருக்கணும்? பேசு. ஆனால் எப்படி பேசு? நிதானமாக பேசு. கருத்தை பேசு, அறிவை பேசு, ஞானமாக பேசு. பாவம் வந்துடக்கூடாது. பாவம் வந்துட்டா தீர்ப்பு வேற ஆளுக்கு போயிடும். எல்லாமே பேச்சு தான். பேச்சாக இருக்கணுன்றது மாதிரி எல்லாமே பேச்சு தான். அடிச்சிக்கல பிடிச்சிக்கல எல்லாமே நண்பர்கள் பேசினாங்க, யோபும் பேசினார். ஆனால் அந்த பேச்சு எப்படி இருந்ததா? சொல்கிறவர் யாரு? வழக்காடுகிறவர். இப்போ கோர்ட்டில் கேஸ் கட்டு தூக்கி போடுறார். இவருடைய பேச்சு எப்படி இருந்தது? நிதானமாக. அதுதாங்க சர்டிஃபிகேட். என்ன சொன்னாலும் சிலருக்கு ஏறவே மாட்டேன்னுது. இந்த பேச்சை மட்டும்தான் நம்மளால் குறைக்கவே முடியல. ஆனால் கெட்டுடுவீங்க. பேய்க்கு முன்னாடி வைக்கப்படுவீங்க, மனுஷனுக்கு முன்னாடியும் வைக்கப்படுவீங்க. என்னத்தை பிரசங்கம் கேட்குறோம் நம்ம? இல்லை என்ன பிரசங்கம் பண்ணுறோம்? யோபுவுக்கு நண்பர்களுக்கு முன்னாடி 8வது வசனம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. திரும்ப இதுதான் வழக்கு. இப்போ வழக்கில் இப்போ தீர்ப்பு எப்படி வருது? 2வது முறை திரும்ப வருது. எப்படி தான் பேச்சாக இருக்கணும். நான் தான் சொல்கிறேனே, ஹலோ, நீ ஜெபம் பண்ண கற்றுக்கிற, நீ பிரசங்கம் பண்ண கற்றுக்கிற, அதெல்லாம் இருக்கட்டும். மக்களே, பேச முதல்ல கற்றுக்குங்க. எப்போ? யாருக்கிட்ட? உனக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்களே அவங்கக்கிட்ட.
அங்கே மட்டும். இப்போ வழக்கு முடியுது. வழக்கு ஃபஸ்ட்டு பிசாசுக்கிட்ட வழக்கு வரும் பொழுது என் தாசனாகிய யோபு வாயில் என்ன பண்ண மாட்டான். ஓகே, அது போயிட்டான். நீங்களாச்சு ஓகே, எங்கள் ஆளுங்களை சமாளின்னு அவன் போயிட்டான். ஆளுங்களை அனுப்பி வச்சான். ஆட்கள் நடுவே இப்போ யோபு தன்னுடைய வழக்கை எப்படி பார்க்குறாரு? நிதானமாக பார்க்குறாரு. அதனால் குட்டி பசங்க, வளர்கிற பசங்க, உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகளும் வழக்குகளும் வரும் பொழுது, தேவையில்லாத வார்த்தைகள் வரும் பொழுது, நீங்கள் அந்த இடத்துல எப்படி இருங்க? நெருப்பு எரிஞ்சு சாம்பல் ஆகிடாதீங்க. நான் இருக்கவே மாட்டேன், நான் தூக்க மாட்டிட்டு சாமி செத்து போயிடு, மறுநாள் ஜெபக்கூட்டம் உனக்கு. இப்போது வாழ்க்கையில் என்ன வேணும்? அவ்வளோதான். காலைல செத்தேன்னா சாயந்தரம் ஒன்று எடுத்து போட்டு மறுநாள் காலையில் தோத்துறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடுவோம். ஏன்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு 12,000 பேர் சாவறான். அதில் நீயும் ஒரு ஆள். எதை கற்றுக்கிறோம்? ஏன்னா 100-200 இல்லை தம்பி. இந்தியாவினுடைய டெத் ரேட்டு தெரியுமா? பெர் டே 26,789 பேர் பெர் டே. நான் கூட கம்மியாக சொல்லிட்டேன். 26,789 பெர் டே. இவ்வளோ பேர் சாகிறாங்க ஒரு நாளைக்கு இந்தியாவில். இது கொரோனா சாவல இல்லை, நார்மல் டெத் ரேட்டு. இவ்வளோ பேருக்கு வயசாகுது, இவ்வளோ பேருக்கு சிக்கு இருக்குது, இவ்வளோ விபத்து இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உனக்கும் எனக்கும் வழக்காடுகிற உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு எதுக்கு தலைக்கு மேலே கொளுத்திக்கின்னு எரியுது? யோசித்து பார். எனக்காக வழக்காடுகிற ஒரு உண்டு, அவர் வழக்காடுவார். என் காரியத்தை அவர் மேல் போட்டுக்கிட்டு அவர் இருப்பார். நீ போயிட்டு நிதானம் என்ன பண்ணு? மலக்கப்படுத்த முடியல, குப்பரை அடிச்சிக்க. குப்பரை அடிக்க முடியல, ஒங்கிருச்சிக்க. எப்படியோ ஒரு பக்கம் சாஞ்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா கூழாங்கல்ல வாயில் போட்டுக்கின்னு மென்று பல்லு ஓடிதா கல் ஓடிதா பார்ப்போம். என்னால் பேசாமல் இருக்க முடியல, எதனா ஒன்று பண்ணிக்க, அவ்வளோதான். ஆனால் சொல் உடையாமல் இருக்கணும். பல்லும் உடையக்கூடாது, கல்லும் உடையக்கூடாது, ஆனால் சொல் உடைஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன பேசணும்? ஓகே, அடுக்குமொழி பேசுறதெல்லாம் நல்லதாக இருக்குது. ஆண்டவர் தீர்ப்பு ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஓகே, தீர்ப்பு முடியுது. இப்போது கடைசியில் பிசாசுக்கு முன்னாடி, நம்ம நண்பர்களுக்கு முன்னாடி, இப்போ நான் பார்க்குறேன் சபைக்கு முன்பதாக தீர்ப்பு கொடுக்கணுமே. அப்போ நான் பார்த்தேன் சபைக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு என்ன இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். 42ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். சபை பின்னிலைமை தான், முன்னிலைமை கிடையாது. நமக்கு முன்னிலைமை வேதனை உள்ளது, பின்னிலைமை ஆசீர்வாதமானது. ஒரு சபை முன்னிலையிலிருந்து ஆரம்பிக்காது, என்ன நிலையிலிருந்து ஆரம்பிக்கும்? தாயின் கருவியிலிருந்து பிறக்கிறியே, அது சபை அல்ல. நீ ரட்சிக்கப்படுகிறாயே பின்னிலைமையில், அதுதான் சபை. என்ன புரியுதா இல்லையா? இப்போ சபைக்கு முன்பதாக யோபு காட்டுறாரு. இப்போ நீங்கள்லாம் கை தட்ட போகிறீங்க, புரிஞ்சவங்க கை தட்டுவீங்க, புரியாதவங்க இருப்பீங்க. பின்னிலைமை ஆசீர்வாதமான. இப்போ யோபு பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு முன்னாடி கடும் சொற்களுக்கு முன்பதாக யோபு இருந்து நிதானமாக பேசினான். இப்பொழுது சபைக்கு முன்னாடி யோபு வரும்போது எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஒட்டி போன முகமல்ல, ஓமக்குச்சியான சரீரம் அல்ல, நல்ல புஷ்டியாய் சகல ஆசீர்வாதத்தோடு இப்போ யோபு இருக்கிறாரு. யோபுனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் எல்லாம் இரட்டிப்பான ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதங்க. ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எல்லாத்தையும் அறிக்கையிடு, வாயின் வார்த்தை அறிக்கையிடு, கண்ணின் காட்சி அறிக்கையிடு, உன்னுடைய செயல்களை அறிக்கையிடு, உன்னுடைய எல்லாத்தையும் மாற்றிக்கோ. ஆசீர்வாதம் வரலன்னு என்ன கேள். பின்னிலைமை ஆசீர்வாதமானது. சபைக்கு முன்னாடி யோபு காட்டுறாரு, சாத்தானுக்கு முன்னாடி வாயை காட்டினாரு, நண்பர்களுக்கு முன்பதாக அவருடைய குணத்தை காட்டுறாரு, சபைக்கு முன்னாடி எப்படி காட்டுறாரு? இதுதான் இறைவனுடைய தீர்ப்பு. சபையே நீங்கள் எப்படி? நீங்கள் இன்னும் முன்னிலைமையிலே பார்த்துருங்க. ஏன் தான் எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தோன்னு தெரியல, ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்னு தெரியல. யாருக்கு தெரியும்?
ஆனால் இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்துட்டேன். நான் ஆசீர்வாதமானவன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஜாதி இல்லை, கோத்திரம் இல்லை, மதம் இல்லை, ஊர் இல்லை, ஜாதகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்துட்டேன். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நம்புறீங்களா? ஆகவே என் அன்பு மக்களே, எனக்காக வழக்காட ஒருவர் உண்டு. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவன். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கம்பீரமாய், ஜெய கம்பீரமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. ஹல்லேலூயா.